அக்னி புராணம் 24ஆம் பகுதி. வானப்பிரஸ்த ஆசிரமம் சந்நியாச ஆசிரமம். வானப்பிரஸ்தாசிரமத்தை மேற்கொள்வோர் காட்டிலே வசித்து அங்கு கிடைக்கும் காய் கனி கிழங்குகளை உட்கொண்டு தெளிந்த ஊற்று நீரை அருந்தி 3 வேளை நீராடி யாசகம் கேட்காமல் பெறாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் ஒருவன் பேரன் பேத்திகளை பெற்ற பின்னர் வானப்பிரஸ்தாசிரமத்தை தனியாகவோ மனைவியுடனோ மேற்கொள்ள வேண்டும். ஒருவன் வாழ்க்கையின் 4வது கட்டம் சந்நியாச ஆசிரமம். பந்த பாசங்களை நீக்கி முற்றும் துறந்த தபசிகளுடைய சந்நியாச ஆசிரமத்தை அதாவது துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நிலையாக தங்கக்கூடாது. ஒருவேளை மட்டுமே கிடைத்த உணவை உட்கொள்ள வேண்டும். மர நிழலே தங்குமிடம், கையிலுள்ள திருவோடை உண்கலம். மரணம் அடையும் வரை நியதியோடு வாழ வேண்டும். உண்மையே பேச வேண்டும். புனிதமான காரியங்களையே செய்ய வேண்டும். மரக்கலம் அல்லது மண்கலத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எப்போதும் பிறருக்கு நன்மையை செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கொண்டு உதவ வேண்டும். தெய்வீகம் அடைய 10 சற்குணங்கள் தேவை. தெய்வீக பற்று, சகிப்புத்தன்மை, சுய கட்டுப்பாடு, பேராசையின்மை, புனிதத்தன்மை, தன்னடக்கம், எளிமை, அறிவு பெற்றிருத்தல் ஆகியவை. சந்நியாசிகள் 4 விதம். ஆசிரமத்தில் இருப்பவர் குடீரகர் மற்றும் வாகடர்கள், அம்சர்கள், பரமஹம்சர்கள். 5 யாமங்கள் 5 நியமங்கள் கொண்டிருக்க வேண்டும். பத்மாசனமிட்டு அமர வேண்டும். பிராணாயாமம் செய்தல் வேண்டும். பிரத்யாகாரம், தியானம், தாரணை கொண்டு ஆத்மாவை பிரம்மஸ்வரூபத்துடன் ஐக்கியப்படுத்திவிடும். சமாதி, ஆத்மா பகவான் பரபிரம்மம் என்னும் பிரம்மத்தோடு ஐக்கியமாவது முக்தியாகும். பொதுவான விஷயங்கள் சில. தர்மசாஸ்திரம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, யாக்ஞவல்கிய முனிவர், ஹரித முனிவர், அத்ரி முனிவர், யமதர்மன், வியாசமா முனிவர், பிரகஸ்பதி ஆகியோர் விளக்கி கூறி உள்ளவையே தர்மாசிரமம் ஆகும். ஸ்ரார்த்தம். முந்தையோர் கண்ட நெறிமுறையில் ஸ்ரத்தையுடன் செய்வதே ஸ்ரார்த்தமாகும். இது விருத்தி ஸ்ரார்த்தம், ஏகோதிஷ்ட ஸ்ரார்த்தம், சபிண்டீகரணம் என பல வகைப்படும். கயையில் செய்யும் ஸ்ரார்த்தம் கயா ஸ்ரார்த்தம், அது சிறந்தது. நவகிரக யஜ்ஞம். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், பிரகஸ்பதி, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்பவை நவ கிரகங்கள் என்பதை யாவரும் அறிவர். நவகிரக உருவங்களை வடித்தல். சூரியன் செம்பில், சந்திரன் படிகம், அங்காரகன் சிவப்பு நிறக்கல், புதன் சந்தன மரம், வியாழன் ஆன குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சனி இரும்பு, ராகு கேது ஈயம் 9ஐயும் தங்கத்திலேயும் செய்யலாம். கிரகத்திற்கு ஏற்ப ஹோம சமித்துக்கள். சூரியன் எருக்கு, சந்திரன் பலாசு, அங்காரகன் கருங்காலி, புதன் நாயுருவி, பிரகஸ்பதி அரசு, சுக்கிரன் அத்தி, சனி வன்னி, ராகு அருகம்புல், கேது தர்பை. சமித்துக்களில் 28 அதாவது 108. தேன், தயிர் நெய்யில் தோய்த்து ஹோம குண்டத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அந்தணர்களுக்கு அறுசுவை உணவு அளித்தோ கோதானம், வஸ்திர தானம் போன்றவற்றை தட்சிணையுடன் தரவும். ஒருவர் தனக்கு பாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்களை பக்தியுடன் ஆராதித்தால் அவற்றால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடலாம். 24ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.